Hi guys, welcome to my channel. நான் இன்னைக்கு ட்ரை பண்ணது grape pulp juice. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கிரேப்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது மேலே பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணுங்க அண்ட் அதோட லிட்டில் வினிகர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கிரேப்ஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்லி முழுகிற அளவுக்கு. உங்களுக்கு இன்னும் அது திக்காக வரும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணி நீங்கள் பாயில் பண்ணுங்கள். இப்போ பல்ப்ஸை மட்டும் செப்பரேட் பண்ணிவிடுங்க. ஜூஸ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்ல பழுத்த கிரேப்ஸாக எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு 4 minutes தான் மேக்ஸிமம் ஆகும். மோர் தென் 6 minutes நான் வேக வச்சு ஒரு சில கிரேப்ஸ் வெடிக்கவே இல்லை. என்னென்னு பார்த்தா அதெல்லாம் காயான கிரேப்ஸ். ஸோ எப்போவும் எடுக்கும்போது நல்லா பிளாக்காக பழுத்த இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கிரேப்ஸ் எடுத்துக்கோங்க. அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், புளிப்பும் இல்லாமல். சுகர் ஆட் பண்ணி 2 minutes கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம செப்பரேட் பண்ண பல்ப்லேருந்து சீடையும் ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். நான் இப்போவும் பல்ப்ஸை செப்பரேட்டாகவே வச்சுப்பேன், குடிக்கிறப்ப மட்டும் ஆட் பண்ணிப்பேன். என்னோட சேனலில் ஸ்டிச்சிங், குக்கிங், ஃபார்மிங்கில் நான் கற்றுட்ருக்கிற விஷயம்லாம் வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுவேன். இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டீட்டெயில்டு வீடியோஸ் வேணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.